கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் 3வது மாதம் 1 தேதி. இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனையும் கூட என்பதை நாம் அறிவோம். எனவே ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? அதில் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். கவனிங்க, இது என்னது வசனம்? இது என்ன வாக்கு தத்துவம் சொல்கிறேன். விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பீங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? இன்றைக்கு அநேக காரியங்களில் விழுந்துட்டாங்க. இந்த விழுந்துட்டாங்கன்றது நம்ம கீழே விழுந்துகிறதுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்பது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, சபைகளிலும் ஆன்மீக வட்டாரத்திலையும் சொல்லப்படுற வார்த்தை என்னென்னா, ஒருத்தவங்க ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அவர் பாவத்தில் விழுந்துட்டார், பண ஆசையில் விழுந்துட்டார். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அவர் வியாதியின் படுக்கையில் விழுந்துட்டார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். எனவே அந்த அர்த்தத்தில் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியத்திலே விழுந்து இருக்கிறீங்க என்பதை உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் தேவன் அறிவார். தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்திருக்கீங்க என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஒரு சிலர் வியாதியில் விழுந்திருக்கலாம், துக்கத்தில் விழுந்திருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம். தீய பாவ பழக்க வழக்கங்கள் சொல்கிறேன், கொடிய பழக்கங்களிலே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் கொடிய பழக்கமாக இருக்கலாம். இல்லை வேறு தவறான பாவ பழக்க வழக்கங்களிலே விழுந்து அநேகர் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல விழுந்தாலும், எதில் விழுந்திருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு திரும்பவும் எழுந்திருப்பீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக, உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஒரு விசுவாசத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிறது. ஐயோ நான் விழுந்துட்டேனே. விழறது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியம். பொதுவாக நம்முடைய குழந்தைகள் எடுத்துக்கொள்ளுங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது முதலாவது தவழும், மார்பு அளவே தவழ்ந்து போகும், அதுக்கப்புறம் முட்டி போடும், அதுக்கப்புறமா எழுந்து எதையாவது பிடித்து கொண்டு எழுந்து நிற்க முயற்சி செய்யும். கொஞ்சம் நின்ற உடனே அதுக்கு நடக்கணும்னு ஆசை வந்துடும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் பொத்துன்னு விழும் இந்த பிள்ளைங்கள்லாம். ஆனால் அப்படிலாம் விழுந்து தான் வளருதுங்க பிள்ளைங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு காரியம், ஒரு இயல்பு என்பதை நாம் நன்கு அறிவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். சில நேரங்களிலே இந்த குழந்தைகள் எப்படி சின்ன வயதில் தத்தி நடக்கும் பொழுது
விழுந்து விழுந்து எழுந்து திரும்பவும் எழுந்து திரும்பியும் நடந்து திரும்பின்றவர். அதுபோல் நமக்கு சில நேரங்களிலே சில சறுக்குதலும் தடுமாற்றங்களும் வாழ்க்கையிலே வந்தாலும் நடந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பவும் எழுந்திருப்பாய், திரும்பவும் எழுந்திருப்பாய். ஆண்டவர் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க செய்வார். நீங்கள் எந்த காரியத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த நிலையில், எந்த இடத்துல, எந்த விதத்தில் நீங்கள் எதில் விழுந்து கிடக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க செய்ய போகிறார். இதுதான் இந்த மாதத்திலே தொடக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உற்சாக வார்த்தை. எனவே விழுந்தவர்கள் விழுந்த இடத்திலே கிடப்பது தான் தவறு. விழுறது தவறல்ல, விழுந்தவர்கள் விழுந்த இடத்திலேயே கிடப்பது தான் தவறு. யாராக இருந்தாலும் விழுந்தவர்கள் விழுந்ததுக்கப்புறம் நம்ம எழுந்திருக்க பார்க்கணும். இன்றைக்கு சிலர் எழுந்திருக்க விரும்புறதில்லை, எழுந்திருக்க முயற்சி செய்வதில்லை. நான் விழுந்துட்டேனே என்று சொல்லியே காலத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படி வேதத்திலே ஒரு சில காரியங்களிலே விழுந்திருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் எழுந்திருந்தார்கள், எழுப்பப்பட்டார்கள். அவர்கள் எழுந்து என்ன காரியங்களை செய்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் இங்கே பார்க்கிறோம், திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில சம்பவங்களை நான் விரைவாக சுருக்கமாக மேலோட்டமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். சரி, கவனிங்க. நான் சொன்னேன் விழுந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கணும்னு சொன்னேன். நான் அதுக்கு தான் முன்பே சொன்னேன், துக்கமா, துயரமா, துன்பமா, வருத்தமா, வேதனையா, பாவமான காரியங்களா, எதில் நீங்கள் விழுந்திருந்தாலும் தேவன் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் என்று நான் சொன்னேன். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எந்தெந்த காரியத்தில் இருந்து உங்களை எழும்ப பண்ண போகிறார் என்பதற்காக நான் சொல்கிறேன். இங்கே நான் பார்க்குறோம், இந்த அன்னாளுடைய காரியங்கள் அநேகருக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு சம்பவம். இதை நான் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால அவளுடைய சக்களத்தி அவளை எப்போதுமே மனமடிவாக்கும்படி பேசுவாள். அதனால் அவளுடைய மனசில் என்ன இருந்தது? அவள் மனசு ரொம்ப துக்கப்படும்படியாக பேசுவாளாம். அங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திற்கு பாருங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பார்த்தீங்களா? இது தெரிந்த ஒரு சம்பவம். நான் சொல்ல வந்தது, அவள் மனசை துக்கப்படுத்தும்படியாக பேசுறது. இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் மனசை துக்கப்படுத்தும்படியாக, விசனப்படுத்தும்படியாக யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்களேன்றது எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த துக்கத்தில் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, எல்லாரையும் இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி உங்கள் மனதுக்குள்ளே வருத்தங்கள், வேதனைகள் இருக்கலாம். இந்த அன்னாளுக்கு ஏற்பட்டது போல ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். நான் சொன்னேன், எதிலெல்லாம் விழுந்திருக்கிறாங்க என்று சொன்னது போது அவளுடைய மனசும் அதில் விழுந்திருந்தது. ஆனால் அன்னாள் என்ன செய்தார் என்று படிச்சிங்க 9ல்? எழுந்திருந்தால். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவளுக்கு துக்கத்தில் விழுந்திருந்தாலும் அந்த துக்கத்திலிருந்து எழுந்திருந்தாள் என்று நான் பார்க்குறோம்.
எழுந்திருந்து என்ன செய்தார் என்பதெல்லாம் விரிவாக சொல்வதற்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. எழுந்திருந்து என்ன செய்தாவ? தேவாலயத்துக்கு போனா, தேவ சமூகத்தில் ஜெபித்தா, கண்ணீரோடு ஜெபித்தா, அழுது ஜெபம் பண்ணினார் என்று அங்கே எழுதியிருக்கிறது இல்லையா? அவள் எழுந்திருந்த அவள் ஜெபித்தா. என்ன பார்க்கிறோம்? 18வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். துக்கமாக இருந்தா, துக்கத்தை விட்டு எழுந்திருந்தா, எழுந்து என்ன செய்தான்? ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னு அங்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவள் துக்கமாகவே இல்லை. அப்போ துக்கத்திலிருந்து எழுந்து விட்டாள். இன்றைக்கு நிறைய பேர், அநேகர் என்னென்னமோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நடக்காத காரியத்தையும் அல்லது நடந்த காரியத்தை குறித்தோ உங்கள் மனசில் ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்களா? ஒரு பாட்டு ஒன்று உண்டு. நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்திலே அமைந்திருப்பேன், உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மடிந்திருப்பேன், ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் அன்னை போதுமே. நல்ல பாட்டு. கவனிங்க, நான் சொல்ல வந்தது என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேருடைய மனசில் இந்த துக்கம் என்பதை அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. சிலர் அதில் மூழ்கியே போய்விட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்குது? எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்க? நீங்கள் அந்த துக்கத்திலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கீங்களான்றது தான் இப்போ கேள்வி. சில பேர், நிறைய பேர் அந்த துக்கத்திலேருந்து நான் இன்னும் மீளவே முடியலை என்ற சொல்ல நிலையில் உங்கள் சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆமாங்க, அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப துக்கமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், என்னது? திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவேன். திரும்பவும் உங்களை ஆண்டவர் எழுந்திருக்க பண்ண. நீங்கள் துக்கத்திலேயே உட்காராத படிக்க. அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவளுக்கும் துக்கம் வந்தது தான். பிள்ளை என்கிறே ஒரு துக்கம் ஒரு பக்கம் மனசில் இருந்தாலும், இந்த பிள்ளை இல்லை என்கிறத குறித்து மற்றவங்க பேசுகிற வார்த்தையினால் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார் அவர். இப்படி எல்லா துக்கத்திலிருந்தும் அவள் மீண்டும் வந்ததை தான் நாம் பார்த்தோம். அப்புறம் அவள் துக்க முகமாய் இல்லையா? பார்த்தீங்களா? எழுந்திருந்தால், எழுந்திருந்து வந்தவள் என்ன செய்தான்? துக்கத்தை விட்டாள். நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல எழுந்திருந்து தேவ சமூகத்தை தேவனை பார்த்து அமர்ந்திருந்து அண்ணாலை போல ஜெபிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் இந்த நாளில் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு வருகிற வார்த்தை, நீங்களும் உங்களையும் ஆண்டவர் துக்கத்திலிருந்து திரும்பவும் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். துக்கம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். சரி, இன்னும் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். தாவீதினுடைய மகன், பிறந்த குழந்தை இறந்து போய்விட்டது. இதெல்லாம் அங்கே இருக்குது வசனம். பார்த்திங்கன்னா, தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அதற்காக போய் அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறான். ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கல, பலனும் கிடைக்கல, பதிலும் கிடைக்கல. குழந்தையும் இறந்து போச்சு. தாவீது என்ன செய்தான்? தாவீதுக்கு அது ரொம்ப துக்கமான ஒரு விஷயந்தான். துக்கம், துயரமான ஒரு விஷயந்தான். இதை சொல்கிறதுக்கே எல்லோரும் பயந்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இங்கே பார்க்குறோம், குழந்தை செத்து போயிட்டுதேன்ற செய்தி தாவீதுக்கு வந்ததும் அவங்க கூட இருந்தவங்களாம் பயந்தாங்க. சாகரத்துக்கு முந்தே இவ்வளவு அழுது புலம்பனவர் செத்துட்டதுன்னு கேள்விப்பட்டனா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அப்பா, எவ்வளோ காரியம் நடந்திருக்கு பாருங்க. பிள்ளைக்காக சாப்பிடாமல் உபவாசம் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். 2-3 நாளாக எல்லோரும் சொல்லி பார்க்குறாங்க, வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த பிள்ளை தானே. பார்த்து இவ்வளோ பிடிவாதமாக இவ்வளோ தூரம் புலம்பி ஜெபித்தும் இன்னும் பலன் இல்லை, பதில் கிடைக்கல, பிள்ளை செத்து போச்சு. அப்போ எல்லோரும் பயப்படுறது என்னன்னாக்கா, பிள்ளை உயிரோடு இருக்கும்போதே இவ்வளவு அழுதாரே, செத்துருச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரோ என்று சொல்லி கலங்குறாங்க. ஆனால் இங்கே காரியத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது எழுந்து என்ன போட்டிருக்குது, தாவீது தரையை விட்டு எழுந்து போய் நல்லா போய் குளித்தார், அப்புறம் நல்லா எண்ணெய் பூசிக்கிட்டார், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டார். அப்புறம் அது ஒரு முக்கியமான காரியங்க. இன்றைக்கு சில பேர் சில நேரங்களில் ஏதாவது ஒரு வருத்தம், ஒரு துக்கம், மனசுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சபைக்கு வர மாட்டாங்க. அங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மனசே சரியில்லை. நிறைய பேர் வராதவங்களை போய் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, மனசே சரியில்லைங்க, எங்கே சபைக்கு வர்றதுங்க, மனசு சரியில்லை. இவங்க சொல்கிற பதிலை பாருங்கள். ஏன் மனசு சரியில்லைன்னா தான் சபைக்கே வரணும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு வர்றதுக்கு மனசில் ஒரே சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் தான் சபைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல தவறு. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் வரணும், துக்கமாக இருந்தாலும் ஆலயத்துக்கு தான் வரணும். இதுக்கு வராமல் என்ன பண்ண முடியும்? உன் துக்கம் மாறிடுமா? நீ ஆலயத்துக்கு வராமல், ஆராதனைக்கு வராமல், உன் துக்கத்தையே நினச்சிட்டு, உங்கள் வீட்டில் நடந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு, உங்கள் குடும்பத்தில் நடந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு, எனக்கு இப்படி நடந்து போச்சே, இப்படிலாம் இருந்துச்சே. இன்னும் சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம தான் ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி நடந்தது, ஏன் உங்கள் பிள்ளைகள் இப்படி நடந்தது, ஏன் இந்த சம்பவம் நடந்தது, அடுத்த கேள்வி. இப்படி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறதோட இல்லை, இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியது, வர்றதில்லை. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். மனசு சரியில்லைன்னா தான் முதல்ல சபைக்கே வரணும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நீ அந்த துக்கத்திலேயே தான் அவிழ்ந்து போயிடுவீங்க. இன்றைக்கி சில பேரை பிசாசு அப்படி கீழே விழ தள்ளிடுறான். எனக்கு அன்பானவளே, தாவீதுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் ஆலயத்தில் வந்து பணிந்து கொண்டு சாப்பிடாத ஆள் என்ன செய்கிறார், இப்போ நல்லா சாப்பிட்றாரு. என்ன சொல்ல வருகிறேன், அந்த துயரத்திலிருந்து அவன் எழுந்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். முதல்ல ஒரு துயரம் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான், அவன் மனசில் பாதிப்பு இருந்துச்சு தான். அவன் ஜெபம் பண்ணி அதுக்கு பதில் கிடைக்கல. நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய இருக்குது. தாவீது இதற்காக உபவாசம் போட்டு அழுது புலம்பி ஜெபித்தும் இந்த குழந்தை என்ன செய்யலை, பிழைக்கலை. குழந்தைக்கு ஆண்டு உயிரையும் கொடுக்கல, குழந்தை பிழைக்கவும் இல்லை. ஆனால் தாவீது என்ன செய்தான், அதுக்காக யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சில பேர் சில காரியங்கள் நான் பார்த்துருக்குறேன். நன்மை நடந்ததுன்னா ஆண்டு செய்தாருன்ட்டு ரொம்ப கையை காலெல்லாம் உயர்த்திட்டு வருவாங்க. சில நேரங்களுக்கு கர்த்தருக்கு செய்யலை, இல்லை பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போயிடுறாங்க, அதாவது விழுந்து போயிடுறாங்க. அது தவறு. தாவீதுடைய காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கலைனாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், அவரை பணிந்துக்கணும், ஆராதிக்கணும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. பிசாசுக்கு இடம் தராதீங்க. சத்துரு உங்களை சோதிக்கிறதுக்கு இடம் தராதீங்க. எர்பன் திரும்பவும் வந்து என்ன செய்தான், சாப்பிட்டான். அதாவது நான் சொல்ல வருகிறது, தாவீது அந்த துயரமான சூழ்நிலையிலிருந்து அவன் மீண்டு வந்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் இதுபோல் வேறு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று அதுக்காக ஜெபித்து கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணி எனக்கு இந்த காரியங்கள் நடக்கலை என்று சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவார். அங்கே ஒருத்தி அண்ணால் பிள்ளைக்காக பிள்ளை இல்லை என்று சொல்லி துக்கத்தோடு இருந்தாள். இவருக்கு ஒரு பிள்ளை இருந்தது,
பிறந்த பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அழுது ஜெபிச்சார். ஏன்னா பதில் கிடைக்காவிட்டாலும் அவர் அந்த துயரத்திலிருந்து எழுந்து வந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10:49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நான் அந்த எழுந்திரு என்ற வார்த்தையை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இங்கே நான் பார்க்குறோம், வழியில் என்ன வழி அருகே அவனுக்கு ஒரு வீடு வாசல் கிடையாது, குடும்பம் கிடையாது, பிச்சை எடுத்து கொண்டு இருந்த ஒரு பிச்சைக்காரன், ஒரு குருடன் வேறு, பார்வை இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவனை இயேசு அவனை அழைக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் சில வசனங்களை படித்தா அவங்களுக்கு தெரியும். இந்த குருடர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 46 படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லிக்கிறேன். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான் இருக்கு பாருங்க. 46 கடைசி நான் சொல்கிறேன். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பார்வை இல்லாதவன், குருடன் அவன். வழியில் போகிறவங்க வழிங்க ஏதாவது பிச்சை போடுவாங்க என்று உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு அந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்டான். காது நல்லா கேட்கும், கண்ணு தான் தெரியாது அவனுக்கு. கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் பாட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். தாவீதின் குமாரனே. இயேசுவான் கண்ணால் பார்க்கல, கண்ணு தெரியாது அவனுக்கு. போகிறார் என்பதை அக்கம் பக்கத்தில் அரசல் பரசலாக அங்கே பேசிக்கிறத காதில் கேட்குறான். ஓ, இயேசுனார் இந்த வழியாக, என்ன ஒரே சத்தமாக இருக்குது, எதுவும் சலசலப்பாக இருக்கு என்று தெரிந்து அந்த குருடன் என்ன செய்கிறான், இயேசுவை அழைக்கிறான், கூப்பிட தொடங்கினான் இருக்கு பாருங்க. அடுத்தது 48 பாருங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் வந்து அவனை அதட்டுறாங்க. இவன் சத்தம் போட்டு இயேசுவை கூப்பிடும்போது அந்த கூட்டத்தில் வந்தவங்களாம் ஐய முடுவாய் என்ன சத்தம் போடுற, என்ன கத்துற அப்படின்னு அவனை அதட்டுறாங்க என்று சொல்லி பார்க்குறோம். சொல்லாத என்று அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. ஆமாம், இவன் பரவாயில்ல, பலையாளுவன். சில பேர் அதட்டின உடனே அடங்கிடுவாங்க. சில பேர், நான் சொல்கிறேன், அதட்டினதும் அடங்க வேண்டிய இடத்துல அடங்குங்க, தவறில்லை. நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். பெரியவங்க கண்டிக்கும் போது அதட்டுறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படையணும். அதட்டுறாங்கன்னா பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படையணும், அது வேறு விஷயம். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இந்த குருடனை பார்த்து எல்லாரும் அதட்டுறாங்க. என்னங்க கத்துற, என்ன சத்தம் போடுறேன் என்று அதட்டினாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான், அங்கே தான் விஷயமே இருக்குது. முன்னை விட என்ன சத்தம் அதிகமாகுது. அவன் பலையாளுங்க, அவன் அதிகமாக கூப்பிட்டான் என்று எழுதியிருக்கிறது. இப்படி கூப்பிட்டதுனால என்ன நடந்தது என்றது தான் பார்த்தோம் நம்ம. இது இயேசுனுடைய காதில் போய் விழுது. இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். இந்தாப்பா, யாருப்பா எவ்வளோ சத்தம் ஓங்கி சத்தம் போடுறானே, அவனை கூட்டு வாப்பன்ட்டார். எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. இது ஒரு வேறு விதமான சத்தியம். இது என்ன சொல்ல வருகிறேன், நீங்களும் ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது, அல்லது அவரை அழைக்கும் போது, அல்லது தேடும் பொழுது, நாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, உங்களை ஒருவேளை ஒரு சிலர் உங்களை அதட்டலாம், உங்களை தடுக்கலாம், உங்களை பயமுறுத்தலாம். ஆலயத்துக்கு போகாத, ஆராதனைக்கு போகாத, நீ கிறிஸ்தவத்துக்கு போகாத, என்ன நீ ரொம்ப ஓவராக சத்தம் போடுற, ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறவர்களை சிலர் அதட்டலாம். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஒரு சிலர் உங்களை அதட்டலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. இங்கே பாருங்கள், இதுபோல் உங்களுக்கும் சூழ்நிலைகள் வரும். அதுக்கெல்லாம் நம்ம அடங்கி பயந்துருக்கணும் அவசியம் இல்லை. முன்னை விட என்ன செய்தான் அதிக சத்தமாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
சத்தமாக என்று சொல்லும்போது அதுக்குன்னு ஒரே சத்தம் போட்டு ஊரை கும்பை கூட்ட சொல்லலை. உங்களுடைய செயல்பாட்டை நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, தொடர்ந்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிற நபராக இருக்கலாம், அந்த ஜெபத்துக்கு யாராவது தடை பண்ணுறாங்களா, முட்டுக்கட்டை போடுறாங்களா, தடுக்கிறாங்களா, அதட்டுறாங்களா, ஏதாவது ஒரு தடை ஏற்படுறதாக நீ நினைக்கிறீங்களா, தீவிரமாக ஜெபிங்கன்னு நான் சொல்கிறேன். தானியேலை போல தானியேல் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு தந்திரமாக ஒரு சூழ்ச்சியை வரவழைத்தது நான் பார்க்குறோம். அவன் என்ன செய்தான், நீ எதை பண்ணிங்கப்பா, வழக்கத்தின்படியாகவே என்ன செய்தான், 3 வேளையும் அவன் ஜெபித்ததாக போட்டிருக்கான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எனவே தடை வரலாம், அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது. எதிர்ப்பு வரலாம், தடை வந்து வரட்டு போட்டோம். முன்ன விட இப்போ தான் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு நான் சொல்ல வருகிறேன். அப்படி ஜெபித்ததுனால, அப்படி இவன் கூப்பிட்டதுனால, சத்தத்தை உயர்த்தி அதிகமாக கூப்பிட்டதுனால தான் அது இயேசுவின் காதுக்கு போய் இயேசு நின்று அவனை கவனித்து அவனை அழைத்துட்டு வர சொல்லி என்ன செய்கிறாரு, அழைத்து வந்தது. திடன்கொள் எழுந்திரு என்று அந்த சீஷர்கள்லாம் சொல்லி, யார் இவங்களை அழைச்சிட்டு வந்தது, சீஷர்கள். யார் அழைச்சிட்டு வந்தது, அதே தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் சொல்கிறேன், யார் இவங்களை அழைச்சிட்டு வந்து, யார் இந்த குருடனை பார்த்து அதட்டுனாங்களோ அவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் இருக்குது. அந்த அதட்டினவனே போய் அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிருக்கும். யார் அதட்டினாங்களோ அவனே போய் தப்பா ஏசுனார், உன்னை கூப்பிடாருப்பா, பாப்பா. சூழ்நிலை மாறுது பார்த்தீங்களா. கர்த்தர் அவரை பார்த்து நீ போய் அழைச்சிட்டு வான்றார். அழைச்சிட்டு வந்தான் இல்லையா. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இது ஒரு உண்மை சம்பவம் இல்லையா. இப்போ நமக்கு அந்த காரியத்துக்குள்ளே நான் போகலை இப்போ. ஆனால் அவன் குருடனாய் பிறந்தான், குருடனாய் வளர்ந்தான், குருடனாய் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையான வறுமையில் ஒரு பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அதிலேயே விழுந்திடாதபடிக்கு அவனும் எழுந்திருந்தான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதுபோல் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த குருடனை போல நீங்கள் பார்வை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு பார்வை இருக்கிறது. ஆனால் குருடனை போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். ஏழ்மை நிலைமையா, வறுமை நிலைமையா, கடன் தொல்லையா, கஷ்டமா, பண கஷ்டமா, தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எந்த நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் உங்களை மீண்டும் உங்களை என்ன செய்வார், எழுந்திருக்க பண்ணுவார். எழுந்திருக்க பண்ணுவார். துயரத்திலிருந்து எழுந்திருக்க செய்தார். துக்கத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணினார். துன்பத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார். சரிங்களா. ஏசாயா 52:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 52:2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழுந்திரு எனது தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும். அடுத்தது எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு துக்கத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணுவார். துயரத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணுவார். துன்பத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணுவார். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணுவார். அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. சிலர் இன்றைக்கு ஆராதனையில் இங்கேயே இப்போ தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. உங்களையும் ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். வாரம் ஆராதனை வந்து தூங்கிட்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது. இங்கே நான் பார்க்குறோம், இங்கே தூக்கம் என்று சொல்லும்போது தூங்குகிறல தூக்க நிலையில் இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகர்
தூக்க நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது எந்த ஒரு விதமான ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ஒரு ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஒரு ஊழியம் செய்கிறது கிடையாது, ஆத்துமாதம் செய்கிறது கிடையாது. இப்படி நிறைய காரியங்களில் ஸ்தம்பித்து போய் எதுவுமே இல்லாமல் இயங்கிட்டு இருக்கிறது. அது என்னது? தூக்கம் என்று சொல்லும்போது கவனிங்க, எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. உடம்புல இருக்க உறுப்புகள் தான் செயல்படுமே தவிர அவங்களுடைய சரீரத்தை எந்த விதத்துலையும் செயல்பாடு இருக்குது. கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தூக்கத்தில் உள்ளவங்களை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் உடல் மட்டும் இயங்கிட்டு இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அதுபோல் ஒரு மந்த நிலையில் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட ஒரு ஜப வாழ்க்கை இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஒரு ஊழியம் இருக்காது, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குற விஷயங்கள் இருக்கிறாது, தசம்பாகம் காணிக்கலையோ இல்லை ஊழிய காரியங்களிலோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் மூச்சு மட்டும் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிற பாருங்க, இந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதை தூக்கம்னு எழுதியிருக்குதுங்க. இந்த கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க, கை காலெலாம் அசைவு இருக்காது, பேச மாட்டாங்க, ஆனால் உயிர் மட்டும் போயிட்டுருக்கும். இன்றைக்கு சிலர் ஆவிக்குடைய வாழ்க்கையில் ஒரு சிலருடைய காரியங்கள் அப்படியாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து படிங்க. எபேசியர் 5:14. ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க. போதும். நிறைய இருக்கிறது, இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம். இந்த குறிப்பை எழுதுறதுக்குன்னு ஒரு நோட்டும் பேனாவும் உங்களுக்கு கொடுத்தேன். அதை அப்படி பத்திரமா மூடி வச்சுருந்தா எப்படி? இது குறிப்புன்றது எழுதணும். நான் 2-3 குறிப்பை சொன்னேன். என்னது? துக்கத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார், துயரத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார், துன்பத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார், தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார், தூசியை விட்டு எழுந்திருக்க பண்ணுவார். நீங்கள் இதை எழுதினாதான் உங்கள் மனசில் அது பதியும். இதற்குத்தான் உங்களுக்கு அந்த நோட்டும் பேனாவும் கொடுத்தோம். அது எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு தான் வரேன், கவனிக்கிறேன். ஸ்தோத்திரம். எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற அந்த நிலையை விட்டு, அந்த தூக்கமான நிலையை விட்டு ஆவிக்குரிய நிலையில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்க்குற வண்ணமாக எதிர்பார்க்கறது எல்லாம் நடந்துடாது. நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்க. ஆனால் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துடும், கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறது தான் தவறு. கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக வேண்டியது கட்டாயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பேர் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற காரணமே என்ன? கர்த்தருடைய சித்தத்தை அவர் அறிந்து கொள்வதில்லை, கர்த்தருடைய சித்தத்தை அவர் புரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கி விழுந்த இடத்துலையே கிடக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, என்ன செய்யணும்? நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து
நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. போதும், கவனிங்க, இருக்கட்டும், அப்புறம் படிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த நிலைமைகள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும்னா, நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா, நீ எந்த நிலையிலிருந்து எந்த இடத்துல எதில் விழுந்திருக்கீங்க, எந்த பாவத்தில் விழுந்திருக்கீங்க, எது உங்களை விழ தள்ளினது, எழுதில் விழுந்து கிடக்கிறீங்க, எதுலேருந்து இன்னும் மீள முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் உங்களை எழுந்திருக்க முடியாதபடிக்கு எது உங்களை அழித்து கொண்டிருக்குது, அழித்து பாரம், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் அறியாமல் புரியாமல் உணராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்திருக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் எழுந்திருக்கவே முடியாது. அதோடு எல்லாம் அஸ்தமிச்சு போடும். அப்போ இப்போ படிங்க தொடர்ந்து. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். இது வருத்தமான ஒரு காரியம். இந்த வார்த்தை நம்ம மனசை ரொம்ப வருத்தப்படுது. இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எந்த நிலையில் விழுந்தோம், எந்த இடத்துல விழுந்தோம், எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறோம், எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோம், கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். சும்மா விழுந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் நடந்துடாது. நீ என்ன நிலையில் இருந்த, எங்கே எதனால் இப்படி விழுந்தோம், எப்படி ஆனது, இதெல்லாம் உங்களை சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை உங்களை திரும்பவும் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். நீதிமொழிகள் 24:16. திரும்பவும் எழுந்திருப்பான். போதும். இந்த திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல யாரை என்கிற ஒரு வார்த்தையை இப்போது நான் சொல்ல வருகிறேன். யார் திரும்பவும் எழுந்திருப்பார்கள்? நீதிமான். அப்போ நீங்கள் திரும்பவும் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது எழுந்திருக்க ஆண்டவர் உங்களை பண்ண வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி, எலிஜிபிலிட்டி என்னன்னு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நீதிமானாக காணப்படணும், நீதிமானாக வாழணும், நீதிமானாக நடக்கணும், நீதிமானாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு நீதிமானாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீதிமான் ஒரு தடவை 2 தடவை இல்லை, நீ 7 தடவை விழுந்தா கூட திரும்பவும் ஆண்டவர் உன்னை எழுந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ யாரை என்று சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. யாரை? நீதிமான. ஓ அப்படியா, சரி. உடனே நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? இப்போ நாங்களாம் நீதிமானம் ஆமாண்டோங்க. ஏன்னால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை உடனே நாங்களாம் நீதிமான் தானே. நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள்லாம் நீதிமான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் நீதிமானா இல்லை என்று இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். இப்போவே ஒரு டெஸ்ட் பார்த்துடலாம் நம்ம, நீங்கள் நீதிமானா இல்லையா என்று சொல்லி. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான். என்னது இப்போ நிறைய வந்துடுச்சு பாருங்க, ஃபாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி பஞ்ச் பண்ணால் போதும், பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குன்றதை உடனே சொல்லிடுது பாருங்கள். இப்போ பிபி பார்க்குறாங்க, பல்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே உடனுக்குடனே தெரியப்படுத்துறது போல் இப்போ உடனுக்குடனே இப்போ நீங்கள்லாம் நீதிமானா இல்லையான்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வச்சுருவோன்றேன். இப்போ நீங்கள் நீதிமானா என்று நான் உங்களை நீதிமான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்போ நம்ம நீதிமானா என்கிறது தான் முக்கியம். நம்ம நீதிமானாக இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம். உங்களுடைய நினைவின்படியாகவே ஆகட்டும், நீங்கள் இருங்க, அப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவரும் விரும்புகிறாரு. ஆனால் கவனிங்க, யார் இங்கு திரும்பவும் எழுந்திருப்பார் என்று எழுதப்பட்டிருக்குது? நீதிமானாக இருந்தீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா, அந்த நீதிமானுக்குடைய குணம் குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை திரும்பவும் எழும்ப பண்ணுவார். அந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அப்போ யார் நீதிமான் என்று பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். போதும்.
இது ஒரு சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதன் மூலமாக மரியாள் என்கிற ஒரு கன்னிகை இடத்துல வந்து தரிசனமாகி பேசி பரிசுத்த ஆவியினாலே இந்த மரியாள் என்ன செய்கிறார்கள்? கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள், கர்ப்பமாகிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்பதாகவே இந்த மரியாளை அந்த ஊரிலே யோசேப்பு என்கிற ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷனுக்கு திருமணம் செய்யும்படியாக நிச்சயம் செய்துட்டாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லி இன்னும் திருமணம் தான் நடக்கலை. இப்படி நிச்சயிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் மரியாளில் தேவதூதராக தேவனால் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாயிட்டாங்க. இது நான் சொல்கிறது உலகத்தில் சொல்கிறேன், உலக பிரகாரமாக உலகத்தார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் என்பதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கல்யாணத்துக்கு முந்தையே ஒருத்தன் கர்ப்பவதி ஆகிட்டால் என்ன ஆகும்? இந்த செய்தி கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிற யோசேப்புக்கு தெரிஞ்சிடுச்சு. பார்த்தான், என்னடா இது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அவள் அதுக்குள்ளே குழந்தைய பார்த்துக்கிறான்னா, ஐயோ வெளியே தலை காட்ட முடியாது, இது ரொம்ப அசிங்கமாக போடுமா, வேண்டாம்ப்பா, இந்த உறவே வேணாம், இந்த கல்யாணமே வேணாம், ஆளே வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அங்கே எதுக்கு பாருங்கள், வேண்டாம் என்று அங்கே பாருங்கள், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் அப்படின்றது பாருங்க. அப்போ இது போல் ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு மைண்டில். என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணாமல் நிறுத்தினான். அதே சமயம் அவன் என்ன செய்தான் என்று தான் அங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். என்ன செய்தான் அவன்? அவளை அவமானப்படுத்துவதற்கு மனசு இல்லாமல் ரகசியமாக என்ன அர்த்தம் சொல்லுவாங்கள்ல, கண்ணு வச்ச மாதிரி காது வச்ச மாதிரி யாருக்கும் அரவம் போடாமல் யாருக்கும் தெரியாமல் அமுக்கமாக அப்படி சொல்கிறோம் பாருங்கள். அதுபோல் எதுக்குமே தெரியாதபடிக்கு நம்ம நைஸாக அப்படியே நம்ம அதை நிறுத்திட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்ததாக எழுதியிருக்குது. அது உண்மையும் அதுதான். சரி, ஏன் அதை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்ததுனால எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த சத்தியம். அவன் நீதிமானாக இருந்ததுனால அவன் என்ன செய்யலையாம், அதுதான் முக்கியம். அப்போ அவன் ஒரு நீதிமானாக இல்லாமல் இருந்திருந்தான்னா அவனை என்ன செய்திருப்பான் என்றது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இன்றைக்கு நாட்டில் ஊரில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமானுக்கு உள்ள ஒரு அழகு என்ன? நீதிமான்ற சுவாபம் உள்ளவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், கவனிங்க, யாராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் சரி, அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஊர் சிரிக்க சொல்லுவாங்கள்ல, ஊர் உலகத்துக்கெல்லாம் டமரம் அடித்து ஊர் தெருவெல்லாரையும் கும்ப கூட்டி அல்லாட்டி இந்த மாதிரி நடந்தது, இன்னார் வீட்டில் இந்த மாதிரி நடந்தது, இப்படி சம்பவம் நடந்தது என்று சொல்லி சொல்கிறாங்கள்ல, ஊர் சிரிக்கன்றாங்க பாருங்கள். அப்போ ஊரில் உள்ளவங்களாம் அவனை கேவலமாக நினைக்கிறபடி அவங்கள அவமானப்படுத்தும்படியாக, கேவலப்படுத்தும்படியாக, அலட்சியப்படுத்தும்படியாக, அவங்களை மட்டமாக நினைக்கும்படியாக சிலர் தூற்றி திரிகிறார்கள். இதில் சில விசுவாசிகளும் அடக்கம். அதை தான் பண்ண சொல்ல வந்தேன். நீங்கள்லாம் நீதிமான் கை தூக்குனீங்க, நான் நம்புகிறேன்ப்பா. அந்த நீதிமானுக்குரிய சுவாபம் நம்ம இடத்துல இருக்கிறதான்றதான் சொல்ல வருவேன். உங்களுடைய குடும்ப நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது உங்கள் உறவாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சபையாக இருக்கட்டும், யாரிடத்துல ஆகிலும் ஏதாயிலும் ஒரு தவறையோ ஒரு குறைகளையோ குற்றத்தையோ தவறாக சொல்லும்படியான ஒரு சூழ்நிலைகளையோ நீங்கள் பார்க்க நேரிட்டால், உங்களுடைய நாலேஜுக்கு வருகிறது, உங்களுடைய கவனத்துக்கு அது வருகிறது என்று சொன்னால், அதை நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்க, எப்படி டீல் பண்ணுறீங்க? உடனே பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி உனக்கு தெரியுமான்னு டம்மரை அடித்து எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியது. இது தேவையா, இது சரியா, இது நல்லதா, இதனால் ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்குதா, அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. லாபமாக தான் நஷ்டமாகுது. எங்களுக்கெல்லாம் அல்வா துண்டு கிடச்சது மாதிரி கிடச்சிருக்குது. சொல்லுவாங்களே, வெறும் வாயை மெல்றவனுக்கு அவள் கிடைச்ச கதைன்ற மாதிரி, எதை பற்றி பேசலாம், யாரை பற்றி பேசலான்னு நாங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். காலையிலேருந்து எழுந்து ஒரு செய்தியுமே எங்களுக்கு கிடைக்கலன்ட்டு கிடச்சிச்சு. ஒரு செய்தி நடந்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கி உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நான் வசனத்தை தான் சொல்கிறேன், நான் व्यसனமாக சொல்கிறேன். அதை
அது எதுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சிலர் அப்படி செய்கிறார்கள். வீடு வீடாக போக வேண்டியது, வீடு வீடாக போய் என்ன பண்ண வேண்டியது, அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை. இது நமக்கு தேவையா? நான் திரும்பியும் சொல்கிறேன், நடந்தது உண்மை. நீங்கள் எந்த காரியத்தை சொல்கிறீங்களோ அது உண்மை, நடந்தது உண்மை. நீங்கள் இதை தான் திருப்பி திருப்பி பேசுகிறாங்களே. ஏன் நான் உள்ளதை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். அட உள்ளது தான். ஏன் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மரியாள் கர்ப்பவதியானது உண்மை. சொல்லுங்களேன், இதுக்கு உண்மையாக இருந்தாலும் அவன் என்ன செய்யலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு நீதிமானுக்குள்ள அழகு நான் சொல்கிறேன். உங்கள் குடும்ப விஷயமா இருக்கட்டும், நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்திலேயே ஒரு காரியம் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை நடக்குதா வைத்துக்கொள்ளுங்க. இல்லது உங்களோட உறவுகள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று, எதுன்னு என்ன கேட்காதீங்க, ஏதோ ஒன்று நடக்குதுங்க. சிலர், நான் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே நான் வருகிறேன், சபையிலையும் அதுபோல் சில நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்கலாம். யாருக்காவது ஒரு குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஏதாயிலும் சில சம்பவங்கள் நடக்கலாம். சொல்லும்படியாக 4 பேருடைய சொல்லுக்கு இடம் கொடுக்கும்படியான ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்கள் குடும்பத்திலையோ அல்லது அடுத்தவங்க குடும்பத்திலையோ நடந்திருக்கலாம். இதை நம்ம தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, நான் இல்லை என்று மறுக்கவும் முடியாது. கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்ல விசுவாசிக்கு என்ன அழகு, ஒரு நீதிமானுடைய சுவாபம் என்ன என்பதை தான் நான் இப்போ சுட்டி காட்ட வருகிறேன். இப்போ சொல்லுங்கள், அப்போ நீதிமானாக இருந்தபடியினால், அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததுனால, நல்ல மனுஷன் நல்ல மனசு உள்ளவனாக இருந்ததுனால, நான் சொல்கிறது யோசிப்பு, அவனுக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சுங்க, அவன் ஒரு நல்ல மனுஷங்க, அவன் ஒரு நல்ல நீதிமானுங்க, அதனால் அவன் என்ன செய்தான்னு எழுதியிருக்குது. யாருக்கு தெரிய வேண்டாம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்று ரகசியமாய் தள்ளிடணும் தான் நினச்சான் அவன். இன்றைக்கு எத்தனை பேர் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளையாடுறாங்க. அது என்ன விளையாடுறதுன்னா என்ன? அவதூறு பேசுகிறது, அவதூறாக பேசுவது. கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, கல்யாணம் ஆகி புருஷனை இழந்துட்டு விதவையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. ஆக மொத்தம் காலத்துக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் பேசி காட்டணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 2-3 சம்பவங்களை சொல்லிட்டேன். அண்ணாவில் எடுத்துக்கொள்ளுங்க, திரும்பவும் நான் சொல்ல விரும்பலை. அதில் யோசித்து பாருங்கள். அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதுனால சொல்லி சொல்லி கொட்டி கொட்டி கொட்டியே வச்சுட்டாங்களே பாருங்கள். இதுதான் உலகம். யோசித்து பாருங்கள். அடுத்தது, குழந்தை இல்லைன்றதுனால வந்த விசனம் இது. குழந்தை இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அது பிள்ளை வளர்க்குற வளர்ப்பை பற்றி, பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாரு, என்ன உங்கள் பிள்ளையை வளர்த்து வச்சுருக்காங்க, உலகம் பேசுகிறதை நான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு சிலர் ஒரு வார்த்தையினால் மற்றவருடைய மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகளுடைய நடக்கை சரி என்று நான் சொல்லலை, சரியில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அதை எப்படி பேசணும்னு என்று பேச தெரியலையேன்றது தான் நான் சொல்ல வரேன். அதை எப்படி பேசணும்? நான் கடந்த 2 வாரமாக நான் சொன்னேன், அவன் தன் வாயின் பல நாள் திருப்தி ஆவான் இல்லையா? 2 வாரமான செய்தி அதுதான் இருந்தது. அதை பற்றி இப்போ நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, தொடர்ச்சி இருக்குது, நம்ம வர நாட்களில் பார்க்கலாம். வார்த்தை ரொம்ப முக்கியம், வாயின் சொல் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அப்படிலாம் பேசி காயப்படுத்திருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க பேச்சு பேசுவாங்க, குழந்தை இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க. வளர்த்து அப்படி தெருவில் விட்டா பாரு, அப்படி நிற்கிது பாரு, இந்த பிள்ளை அங்கே நிற்கிது பாரு, இப்படி பண்ணுது பாருன்னுவாங்க இல்லைங்களா? இது ஒரு பக்கம். அடுத்தது, நான் சொன்னேன், ஒரு திருமணமாகி புருஷனை இழந்துட்டாங்கன்னு வச்சு விதவை, அவங்க நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பார்த்தா குத்தம். இந்த உலகம் பேசுகிறத சொல்கிறேன். அவமானப்படுத்துகிறது, அவங்களை கேவலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. நீதிமானுக்கு அழகல்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன், இல்லைங்க ஊரில் அப்படி தாங்க பேசிக்கிறாங்க, ஊரில் அப்படி தாங்க சொல்கிறேன். நான் சொன்னேன், ஊர் சொல்லட்டும், ஊரில் யார் வேணாலும் பேசட்டும், நீங்கள் பேசக்கூடாது என்பது தான் சத்தியமே தவிர நீங்கள் ஏன் உலகத்தை பார்க்குறீங்கன்றேன். உலகம் அப்படி தான் இருக்குன்றது தான் தெரிஞ்சு போன விஷயமாச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு எழுதியிருக்குது வசனம். நீ உலகத்தான போலவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விசுவாசி,
உலகத்தை பேச தான் செய்வான். உலகத்தில் அப்படி தான் பேசுகிறாங்க. அதை போய் என்னென்ன செய்ய முடியாது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உளவாயை மூடினாலும் மூடலாம், அப்படி தானே, ஊர்வாயை மூடவே முடியும். இதெல்லாம் நாம் போய் தடுக்க முடியாதுங்க. இப்போது நான் பேசுகிற இந்த வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற இது உங்களுக்குத்தானே தவிர வெளியில் இல்லை உள்ளவங்களுக்கு அல்ல. வெளியில் உள்ளவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இதெல்லாம் கேட்பாங்களா நடப்பாங்களான்னு நமக்கு உத்தரவாதம் இல்லை. பட் நீங்கள் அதன்படி நடக்கணும் என்பது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் 7 தரம் இல்லை 70 தரம் விழுந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீ என்னவாக வாழணும், மாறணும், நடக்கணும், எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். இன்றைக்கு சிலர் லேபிளை ஒட்டிக்கிறது மாதிரி ஒரு வசனத்தை பிடிச்சிக்க வேண்டியது, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நான் நீதிமான். ஒரு பாட்டே இருக்குதுங்க, நான் நீதிமானுங்க. நான் சொல்கிறேன் நீதிமான் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த நீதிமானுக்குரிய லட்சணம் இருக்குதா? அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்குதா? பட்டத்தை மட்டும் வாங்கிட்டா போதுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு பட்டம் கொடுத்தது போல தான் கொடுத்துருக்காரு. உங்களை அவர் என்ன செய்தாராம்? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் மறுப்பு சொல்லலை. அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயங்கள், சுவாபங்கள் உங்களிடத்தில் வெளிப்படுகிறதா என்றது தான் முக்கியம். இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இது என்ன என்று சொன்னால், இங்கே பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, நீ பார்த்துருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு போய் என்னது தேரையும் தவுக்களையும் கரப்பாம்பூச்சி எலியும் அதையும் இதையும் அறுத்து வெட்டி கஷ்டப்பட்டு என்னென்னமோ சோதிச்சு சடிச்சு கிடிச்சு டாக்டர்னு போர்டு போட்டுட்டு நமக்கு ஏதோ மருந்து மாத்திரை ஊசி கொடுத்துட்ருக்கிற டாக்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எதுவுமே தெரியாது. ஒரு கௌரவ, நான் சொல்வது டாக்டர் பட்டம் யாருக்கு? கௌரவ டாக்டர் பட்டம். அதுக்கு பேர் என்னன்னா கௌரவ டாக்டர். இவருக்கு ஊசி போட தெரியாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே தெரியாது, ஆனால் பெற்ற பேர் என்ன? டாக்டர். இப்போ எங்கே நான் வரேன்னா, அதுபோல் ஆண்டவர் நமக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவமாக உங்களை நீதிமான் என்ற பட்டம் கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் சுவாபத்தின்படி நீதிமானாக மாறணும்னா, இப்போ நான் சொன்னது போல் இந்த யோசேப்பு நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை அபியாசப்படுத்தும் போது, இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னவா ஆயிடுறீங்க? நீங்கள் நிஜமான நீதிமானவா ஆயிடுறீங்கன்னு சொல்ல வரேன். எனவே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்க வேண்டியது, வசனம் அப்படி போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, நான் இல்லைன்னு சொல்லியே, இது உனக்கு கௌரவப்பட்டம்னு நான் சொல்கிறேன். கௌரவப்பட்டையா உனக்கு நீதிமான ஒரு கௌரவமாக உனக்கு ஆண்டு சொல்லி வச்சுருக்காரு. நீதிமான் ஆகிட முடியுமா? நீதிமானாக வாழணும். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ நீதிமானுக்குரிய அழகு என்னென்னா, யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தவறு குற்றம் குறைகள் உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்கள கேவலப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, அவங்களோட பேரை ரிப்பேர் ஆக்காதீங்க. இன்றைக்கு இது போல் ஒரு கேவலமான கீழ்த்தரமான இந்த மாதிரி எண்ணம் சிந்தைகள் இன்றைக்கி சபைக்குள்ளேயே நிறைஞ்சிருக்கிறது. ஒருத்தவங்க பற்றி ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லணுன்ற, அதுதான் கோல் சொல்கிறது. கேட்டால் திருப்பி அவங்க சொல்கிறது, நான் உள்ளதை தானே சொல்கிறேன், நடந்ததை தானே சொல்கிறேன். ஐயா, நடந்ததாக இருக்கட்டும், உள்ளதாக இருக்கட்டும், ஐயா நீ எந்த நோக்கத்தில் சொல்கிறன்றதான் ரொம்ப முக்கியம். சரி, நடந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ நீ எதுக்கு அவங்கள்ட்ட இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த இமேஜை குறைக்கணும், அவங்களுடைய மதிப்பு மரியாதையை மட்டுப்படுத்தணும், அவங்களுக்கு 4 பேர் மத்தியில் இருக்கிற அந்த மரியாதையை குறைக்கணும் என்கிற நோக்கத்தில் தான் நீ சொல்கிறியே தவிர, உண்மையாகவே உனக்கு ஒரு அக்கறை இருக்குது என்ற பட்சத்தில் ரகசியமாக யோசேப்பை போல் என்ன செய்திருப்பா? போய் இந்த மாதிரி என்ன எல்லோரும் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, நீ உன்னை சரி பண்ணிக்க போகணுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், ஒரு ஆலோசனை கொடுப்பேன், ஒரு ஜபம் பண்ணினா அது அவங்க மேலே இருக்கிற அக்கறையை காட்டுகிறது. ஆனால் இந்த ஈன புத்தி என்ன செய்யணும்னா, உன் பேரை நான் ரிப்பேர் ஆக்கிடுறேன், உன்னை நான் கேவலப்படுத்துறேன், உன்னை நான் அசிங்கப்படுத்துறேன், எல்லார்ட்டையும் உன்னை பற்றி சொல்லி என்ன பண்ண போகிறேன் நான் என்கிற உள்நோக்கம். வெளியில் சொல்ல மாட்டாங்க அதை, அப்படின்றத உள் மனசுக்குள்ளே என்ன செய்வாங்க? அது எண்ணத்தோடு தான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல வேண்டியது. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீய சுவாபங்களில் அநேகர் விழுந்து கிடக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் அதிலேருந்து விடுபட்டீங்கன்னா, நீங்கள் நீதிமானாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலையும் எழுந்து நிற்க செய்வார். இந்த நீதிமானுக்குரிய சுவாபம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? குணாதிசயம் இருக்கிறதா? யாரையும் நீங்கள் புண்படுத்தும்படி பேசாமல், மற்றவருடைய மனசை நோகும்படி பேசாமல் இருக்கீங்களா?
நீதிமானுடைய அழகு என்னென்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தவறையோ குற்றத்தையோ குறையோ பார்த்தா கூட, நான் சொல்கிறேன், பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசாமல் ஜபத்தை வச்சுருவோம். அதே சமயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் செய்கிற ஒரு தவறை நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம், கண்டிக்கலாம், சொல்லலாம், அது வேறு. சில நேரத்தில் ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அதையே பிடிச்சிக்கிறாங்க. அப்போ எதையுமே கேட்கக்கூடாதுன்னு, எங்கே கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு கிடையாது. கேட்டால் சகட்டுக்கு எல்லாரையும் கேட்டுற வேண்டியது. கேட்க மாட்டேன்னா எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னு, அதே அல்ல. உங்கள் விஷயத்தை உங்களோட வச்சுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அடுத்தவருடைய விஷயம், மூணாவது ஒரு பக்கத்து வீடு நெய்பர், எதிர் வீடோ அல்லது பக்கத்து வீடோ அல்லது உங்களோட உறவினர்களோ அல்லது சபையில் இருக்க சக விசுவாசிகளை பற்றியோ நம்ம என்ன செய்யக்கூடாது, புறம் பேசுவது, குறை சொல்வது, அவளை குற்றத்தை எடுத்து மற்றவங்ககிட்ட சொல்லுவது நமக்கு அழகு இல்லைன்னு சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பார்த்த, நீங்கள் சொல்லுகிற, நினைக்கிற குற்றம் அவங்கள்ட்ட இருக்கிறது என்பது எல்லளவும் குறைவே கிடையாது. அது தப்பு தான், அது பாவம்தான். இப்படி நான் சொல்லுவதனால தவறு செய்கிறவர்களுக்கும் குற்றம் குறைகள் செய்வதற்கும் நான் ஏதோ சப்போர்ட் பண்ணுறது போல் மறைச்சி அப்படி அல்ல. அப்படி நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இங்கே பாருங்க, அவங்க காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் அதை சரி செய்கிறவர். நாம் இப்படி பேசுவதனால என்ன ஆகுன்னா, நீங்கள் குற்றவாளி ஆகிடுறீங்க, நீங்கள் பாவம் செய்தர் ஆகிடுறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுறீங்க, நிம்மதியை இழந்துடுறீங்க, இன்னும் சொல்ல போன கர்த்தருடைய கிருபையை இழந்துடுவீங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதை தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. புரியுதா? எனவே நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, காலத்துக்கு முன்பே தீர்ப்பு செய்யாதீங்க. நிறைய வசனம் இருக்குதுங்க. எதையும் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு காரியத்தை பார்க்குறோம், அது தப்புன்னு தெரியுதா, ஆண்டு சமூகத்தில் யோசிப்பை போல் என்ன செய்யணும், அப்படியே அமுக்கமாக ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னப்பா செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அப்படி தான். அதான் நீதிமன்ற அழகு. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்குது, சொல்லிகிட்டு இருக்கிறது, இது சரியல்ல. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும். நீதிமானுடைய சுவாபத்துக்கு நான் வருகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நல்ல வார்த்தையை பாருங்க. அப்போ நீதிமானுடைய சுவாபம் என்ன? யார் நீதிமான்? என்ன சொல்கிறது? யாரால இந்த வார்த்தையை, இந்த பட்டத்தை தாவீது வாங்குறார்? அதுதான் பெரிய பியூட்டி. சவுல் என்று நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அந்த சவுல் யார் கேட்டால் ராஜான்னு சொல்லுவீங்க. நான் அதையும் தாண்டி கேட்குறேன், அந்த சவுல் யார்? தாவீதை கொன்று போடும்படி, கொலை செய்யும்படி, கொலை வெறியோடு தீவிரித்து வெறிப்பிடித்து அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சவுல். சும்மா இல்லை, அவன் ராஜா தான். சவுல் ராஜா தான். ராஜா மட்டும் இல்லையா, இந்த தாவீதை காணட்டும், எங்கே எப்போ கண்டாலும் அவனை கண்டந்தண்டமாக ஒட்டி போடணுன்றதில் அவ்வளவு கோபத்தில் அவன் துரத்திக்கிட்டு இருக்கிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையான சரித்திரமும் கூட. அப்படிப்பட்ட அந்த சவுளுடைய வாயினால் தாவீது வாங்கின பேர் என்னன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இப்படி வாழணுங்க, வாழ்ந்தால் அப்படி வாழணுங்க, அப்படி ஒரு பேரை வாங்கணுங்க. சும்மா அந்த கௌரவ பட்டம் கிடைச்சது மாதிரி பைபிளில் இருக்கிற பேரை வச்சுட்டு நாங்களும் நீதிமான்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. நம்மளை குறித்து பொதுவாகவே பைபிளில் நம்ம எல்லாருமே ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயங்களோ சுவாபங்களோ அதனுடைய செயல்பாடுகளே இல்லாமையே இன்றைக்கி டம்மி பீஸாகவே சில விசுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது அதுதான். இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம், வரவும் போகிறலாம், இல்லை வெளியில் போர்டு ஒன்று போட்டுக்கலாம், டாக்டர் சோ அண்ட் சோன்னு, அவ்வளோதான். அதே போல் தான் இப்போ
நிறைய பேருக்கு ஆண்டவர் நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, டம்மியா. நான் யோசிப்ப சொன்னேன், இப்போ நிறைய பேர் சொல்ல நேரம் இல்லை, இந்த ஒரு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அப்போ தாவீதுடைய காரியத்தில் பார்க்குறோம், அவனுடைய விரோதி எதிரியினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்கியிருக்கிறான். உங்களால் அப்படி முடியுமா சொல்லுங்கள்? உங்களை பகைக்கிற, உங்களை விரோதிக்கிற, உங்களுக்கு நீங்கள் யாரை எதிரி நினைக்கிறீங்களோ அவங்க வாயால் உங்களை குறித்து அல்லது உங்களை பார்த்து சொல்லும் பொழுது, இவங்க ஒரு நல்ல நீதிமான், இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, உண்மையாகவே அவங்க ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? அப்போ யோசித்து பாருங்களேன். நீங்கள் என்ன எடுத்த உடனே என்ன சொல்லுவீங்க? ஐயோ அவனை போய் கேட்காதீங்க, ஐயோ அவன் என்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் பேசிடுவான். நான் சொல்ல உண்மை, நம்ம அப்படிப்பட்டவர்களிடத்திலே கூட நம்ம சாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் நீதிமானுடைய சுவாபம். நான் சொல்ல வருகிறேன். இப்போ நீதிமானுக்குரிய அழகு என்ன? தாவீது எதனால் இந்த பெயரை வாங்கினான்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, என்ன நடந்தது? எதற்காக சவுல் தாவீதை பார்த்து நீ என்னை விட என்னை பார்க்கலாம் நீதிமான் என்று அவர் சொல்கிறாரு? அமைதியாக இருங்க, கவனிக்கிறீங்களா? இந்த பிள்ளையை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, சொல்லுங்கள் எதனால் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே சொல்கிறார், சவுலே சொல்கிறார், 18 இருக்குது, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. அந்த 17 அதில் வார்த்தை இருக்கு பாருங்க, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப, நானோ உனக்கு தீமை செஞ்சேன். ஐயோ நான் உனக்கு போய் தீமை செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட? எக்ஸாக்ட்லி அவன் சொல்கிறான், எக்ஸலண்ட் அப்பா, உண்மையாகவே நீ நீதிமான். அவனை அறியாமல் வாயிலேருந்து அந்த வார்த்தை சவுல் வாயிலேருந்து வர்றது பாருங்கள். அப்படி பேர் பெற்றவர்களாக நம்ம விளங்கணும், வாழணும், நடக்கணும். அதுதான் நீதிமானுடைய சுவாபம். நம்ம நீதிமானுக்குரிய சுவாபத்தின்படி நம்ம இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பழிக்கு பழி, பதிலுக்கு பதில். மற்றவங்க நமக்கு தீமை செய்தாங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? எதுக்கு? நான் எதுக்கு அவனுக்கு செய்யணும்? ஏன் அவனுக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வி முதல்ல எழும்புது பாருங்கள். அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தாங்க, எதுக்கு அங்கே போகிறீங்க? அவங்க போகக்கூடாது, அவன் அப்படி இப்படின்னு சொல்லி யார் நமக்கு தீங்கு இழைத்தார்களோ, துன்பம் விளைவித்தார்களோ அவங்களுக்கு நம்ம எதையும் செய்யக்கூடாது, கலந்துக்கூடாது என்கிறதான ஒரு எண்ணம் பொதுவாக எல்லாருடைய மனதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படிலாம் எனக்கு நடந்திருக்கிறது. நான் சில நேரங்களிலே சிலருடைய காரியங்களிலே நான் உதவி செய்யவோ அல்லது பங்கு கொள்ளவோ கலந்து கொள்ளவோ ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு நான் முற்படும் போது என்னை சுற்றி இருப்பவங்க கேட்பாங்க, அவங்க இப்படிலாம் பேசினா இப்படிலாம் செய்தால் நீங்கள் போகணுமா, போய் தான் ஆகணுமா, போகிறீங்களா அப்படின்வாங்க. நான் போவேன். அடுத்தது சிலர் கேட்பாங்க, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நிற்கிறான், இவனுக்கு இப்போ எடுத்து வச்சுட்டு நீட்டணுமா, அவங்களெல்லாம் செய்யணுமா, ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்க கேட்குறது நியாயம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னிட்ட தான் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீ கேட்குறது நியாயம்தான், அவன் செய்தது தவறு தான். அப்போ நான் சொல்ல வந்த விஷயம், நான் செய்ததுனால இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு என்று நான் பார்க்குறேன். உண்மையும் சொல்கிறேன். எதுக்கு? இந்த வசனத்தை நான் நிறைவேற்றுவதற்கு. தாவீதின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நான் நிறைவேற்றணும்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமே. எனக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, கிடைச்சிருக்குது. கிடைச்ச வாய்ப்பை நழுவிடலாமா? நான் என்னை குறித்து பேசுகிறேன். நான் யோசிப்பேன், இது நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்குது, போக வேண்டிய இடத்துக்கு போவேன், செய்ய வேண்டியவர்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அவங்க வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், நான் என்ன நினச்சி செய்கிறேன்றது இப்போ சொல்கிறேன். எனக்கு என்னென்ன, இதை நம்ம கடைப்பிடிக்கணும், இதை நம்ம கை கொள்ளணும், நம்ம இப்படி வாழணும் என்கிற ஒரு ஆசை, விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது. மனுஷிகமாக பேசும்போது நீங்கள் சொல்கிறது தான், நினைக்கிறது தான் கரெக்டு. என்னது? நமக்கு இப்படி செய்தவனுக்கு, நமக்கு இப்படி கெடுதல் செய்தவனுக்கு என்ன செய்யணும்? கெடுதல் தான் செய்யணும். இல்லை கெடுதல் செய்யாமல் எதையுமே செய்யாமல் விட்டுடணும். சில பேர் சொல்லுவாங்க, எதையுமே செய்யாமல் விட்டு போங்கன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தீமைக்கு நன்மையை செய்யுந்தான்னு சொல்லியிருக்கிறார். எங்கே போய் செய்கிறது, எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது? நமக்கு இந்த மாதிரி எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான்
கிடைக்கிற இடத்துல நம்ம அதை செய்துவிடணும். கர்த்தருடைய கிருபையை நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் செய்துட்டு வரேன். நான் பெருசாக சாதிச்சேன்னு நான் சொல்ல வரல. அப்பப்போ கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் இதை நான் விளம்பரப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் நான் விரும்பலை. ஆனால் இந்த செய்தி நேரத்தில் நான் அதை சாட்சியாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அது போல் சந்தர்ப்பம் கிடைக்கும், கிடைக்காமலாம் இல்லை. நீ செய்கிறீங்களா? உன் மனசில் என்ன முதல்ல என்ன வந்து நிற்கிது? நம்மளை இப்படி பேசிட்டான், நம்மளை இப்படி சொல்லிட்டான், அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, இந்த காரியத்துக்கு போகக்கூடாது, அவன் முகத்தில் இப்படி இந்த மாதிரி எண்ணம் தான் டக்குன்னு நமக்கு வருது. இது வந்து மாம்சம், மனுஷீகம், இது நேச்சர், இது இயல்பாக வரக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுதான் எல்லாருக்கும் தோன்றும். இதை தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ நம்ம ஒரு ஆவிக்குரியவன்றதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும்போது யோசித்து பார்ப்பேன். நான் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கக்கூடாது. நம்ம ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை விளங்க செய்யணும். தேவனை நம்ம பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு என்று தான் நான் நினச்சி தான் நிறைய பேருக்கு நிறைய காரியங்களில் எனக்கு எதிராக செயல்பட்டவங்க, எனக்கு எதிர்ப்பாக பேசினவங்க, நினச்சவங்களுக்கு நல்லதை தான் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் செஞ்சேன்னு மார்த்தட்டி சொல்ல வரல. எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். நம்ம சபையில் நடந்த காரியம் எத்தனையோ நிறைய நடந்திருக்குது. ஒரு தம்பி இங்கே சபையில் இங்கே ஞானசாரம் எடுத்து இந்த சபையில் வளர்ந்த ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், படிக்க வச்சான். இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கும் படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். இதெல்லாம் கர்த்தர் அறிவார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொன்னதானே தெரியும், நான் சொல்கிறதும் இல்லை, இதுமாதிரி காரியத்தை சொல்லிக்கிறதும் இல்லை. சொல்ல வந்து ஒரு சாட்சிக்காக ஒன்று சொல்ல வராது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வந்து நேருக்கு நேராகவே வந்து தரக்குறைவாகவும் மரியாதை குறைவாகவும் கோபத்தை பேசிட்டான். எதுக்கு? இவர் சும்மா இவர் ஏமாத்துக்கார், இவர் என்ன தான் இவர் படிக்க வைக்கிறார், எல்லாம் சும்மா இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார், எல்லாம் செய்யவே கிடையாதுன்னு அவங்களுடைய சொந்த தாயார் அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் நான் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னென்னா இவன் படிப்பு விஷயமாக இப்படிலாம் செய்யணும் போகணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வரான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், இங்கே சேர்க்க போகிறேன், எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு அவங்களே சாட்சி. முடித்ததுக்கப்புறமா அப்போ தான் வந்தவன் அவன் என்ன நினச்சாலும் எதிர்த்தானே அவனு சும்மா சரமாரியாக பேசுகிறான். அவங்க அம்மாவையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறான். அவங்க வாயை திறந்து சொல்ல வர, இல்லைப்பா இப்போ தான் சொல்ல வந்தேன், அதெல்லாம் ஏமாத்த அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டான். நான் உண்மையாக சொல்கிறேன், ஒன்றுக்கும் பதில் சொல்ல எதுக்கும் அசையலை, அமைதியாக இருந்தேன். நான் இருந்துட்டு அந்த அம்மா வந்து வாயை அடைக்கிறாங்க, வாயை மூடுறாங்க, இப்படி சொல்லாத. ஏன்னா எல்லா உண்மையும் பெத்த தாய்க்கு தெரியுது, பெத்த பிள்ளைக்கு தெரியல. ஏன்னா அவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுனால எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் நான் என்ன சொன்னனோ, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னனோ அதை நான் செய்தேன். அவன் என்ன நினச்சிட்டான், ஐயோ இப்படிலாம் பேசிட்டமே செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிட்டான். என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை கடைசி வரைக்கும் செய்தான். செய்ததை நான் சொன்னேன், செய்ததை சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும், வேண்டாம். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் நான் செய்த காரியங்களை. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த வசனத்துக்கு நான் வரேன். வேறு ஒருத்தன் வந்தால் அந்த நிமிஷமே வெளில போயிடுவான், போயிட்டே நடைய கெட்டு போய் இந்த அளவுக்கு என்ன பேசிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு வேலையே கிடையாதுன்னு துரத்தி விட்டுருப்பாங்க. ஏன் செய்யலை? ஏன் நான் செய்யலை? நான் பெரிய நீதிமானா பரிசுத்தவானா அப்படி நான் சொல்ல வரல. என்னால் முடிந்த வரைக்கும் இந்த வேத வார்த்தைகளை வசனத்தின்படி வாழணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு தான் சொல்கிறது. என்ன இதுக்கு மேலே உள்ளதை ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ சொல்ல வந்ததுன்னா, இங்கே தாவீதுடைய காரியத்தை பார்க்கும்போது சவுல் என்ன சொல்கிறாரு, என்னை பார்க்கல நீதிமான், நான் உனக்கு தீமை செஞ்சேன். நான் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்திருக்குதா? நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த யோசித்து பாருங்கள். அதாவது சில வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 1 சாமுவேல் 24 4வது வசனம். 4வது வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய், தாவீது அந்த வார்த்தையில் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். அந்த வார்த்தையில் வருது பாருங்க. தாவீது
எழுந்திருந்து போய் எழுந்தான். இது வேற காரியம். எழுந்துன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, அது வேற விஷயம். அவன் என்ன செய்தான்? சவுலுடைய சால்வியின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். மற்றவங்க சொன்னதை அவன் செய்யலை, கேட்கலை, செயல்படுத்தலை. 7வது வசனம் பாருங்க. தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அதாவது கவனிங்க, நீதிமானுக்கு உடைய அழகை நான் சொல்கிறேன். இது போல் சந்தர்ப்பம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், தாவீதுக்கு வந்தது. கூட இருக்கலன்னு சொல்கிறாங்க, சவுலை ஒரு கொலை செஞ்சுருங்கன்னு, செய்ய முடியாதுன்றான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது போல் சந்தர்ப்பம் வரும். மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க, நீங்கள் நீதிமானாக வாழ செயல்படுங்க. தாவீது சொன்ன வார்த்தை என்னென்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷரை நான் என்ன செய்ய மாட்டேன், கைய வைக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு சிலர் எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு இந்த காரியம் சத்தியம் புரியாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே இப்போ சவுலை சொல்கிறேன். சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் தான், ராஜாவாக இருந்தானா. ஆனால் சவுல்கிட்ட குற்றம் இருந்ததா இல்லையான்றதான் பாயிண்ட்டு. தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரியும். அவனிடத்தில் ஒரு கொலை வெறி இருக்கிறது, பொறாமை ஆவி இருக்கிறது, கர்த்தர் விலகிட்டார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் தாவீது என்ன செய்தான்? இங்கே பிறப்பேன், அது கர்த்தருடைய காரியம்ப்பா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேலே நான் கையை போட மாட்டேன், அது விரோதமாக செயல்பட மாட்டேன், அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை யாரையும் நம்ம நிந்திக்கக்கூடாது, அவரை குற்றப்படுத்த. குறைகள் இருக்கும், நான் சொல்கிறேன், குறைகள் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பூசி மழிவீங்களா, அவங்க மறைக்கிறீங்களா அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ தாவீது மறைக்கிறார, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். நிச்சயமாகவே அதுக்கு நீதியை சரி கட்டுவார், நியாயம் தீர்ப்பார், தண்டனை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்படி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களை செய்யாதன்னு சொல்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கிறதுன்னா, ஆண்டவரை தீமை செய்தவனுக்கு தீங்கு செய்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு தப்பு அபிப்பிராயம் நிறைய பேர் இருக்குது. என்னங்க அது தப்பு செய்துன்னு விட்டுட சொல்கிறாரு, தவறு செய்துன்னு கேட்கக்கூடாதுன்றாரு, என்ன இந்த தெய்வம்? அப்படி கிடையாது. ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். அதை தான் அவர் உங்களுக்கு நிறுத்துறாரு. நீங்கள் செய்யாதீங்கன்றாரு, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்கன்றாரு. இப்படி சொல்கிறதுனால ஆண்டவர் அவனை அப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடவும் இல்லை, அவனை காப்பாற்றவும் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இப்போ தாவீது இப்படி சொன்னதுனால சவுல் வாழ்ந்துட்டானா? அதை தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். தாவீது இப்படி சொல்லி ஒதுங்கிட்டதுனால சவுல் என்ன சாதிச்சிட்டாரு? ஒன்றும் சாதிச்சில்லை. அவனோட முடிவை காருங்க, அவன் முடிவு எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. வாழை நட்டு வச்சு அதில் குனிஞ்சு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் பரிதாபமாக அவன் மரணம் முடிஞ்சிச்சு. எனவே என்றைக்காக இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கார். நாம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காத தான் என்ன செய்கிறாங்க நிறைய பேர், இவங்க நியாயத்தையும் சட்டத்தையும் இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் தவறு செய்கிறீங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். தாவீது இதில் கரெக்டாக இருந்தார். என்ன பார்த்தோம்? 8வது வசனம். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி. சரி, இது ஒரு பெரிய காரியங்க. அது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவனாக தாவீது நடந்திருக்கிறார் என்றது நான் சொல்கிறேன். சவுல் மேலே இவ்வளவு குறைகள் இருந்தும் குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவனை மதிக்கிறாரு, மரியாதை செலுத்துகிறாரு, அவனை தலை வணங்கி வணங்குறாரு. யாராவது மதிப்பீங்களா? மரியாதை கொடுப்போம். இவனுக்கு என்ன மரியாதைன்னுவாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு அவன் குறிக்க வேண்டிய மரியாதை. இதுதான் நீதிமானுக்கு அழகு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட 1000 குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். அபிஷேகம் பண்ணினவர்கள் மேலே நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இப்படி சொல்கிறதுனால அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க, அவங்கள மறைக்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் தவறாக நினைக்காதீங்கன்னு திருப்பி நான் சொல்கிறேன். இப்படி சொல்கிறதுனால சவுல் நல்லவன் என்று வேதமும் சொல்ல, நானும் சொல்ல, கடவுளும் சொல்ல, புரியுதா? ஆனால் நம்முடைய பண்பாடு, நம்முடைய பண்பு, நம்முடைய சுவாபம், இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். 1000 இருந்தாலும் சரிங்க, நாம் சரியாக இருக்கணும், நம்முடைய குணம் சரியாக இருக்கணும், நாம் நீதிமானம் இருக்குன்றது தான் இதில் ரொம்ப முக்கியம் என்பதை நான் சொல்கிறேன். இப்படி சொல்கிறதுனால அவங்க நீதிமானம் ஆகிட முடியாது. நீங்கள் யாரையும் குற்றம் சொல்லாதனால அவங்க நல்லவங்களும் ஆகிட முடியாது. அதையும் புரிஞ்சுங்க.
ஒருத்தர்கிட்ட ஒரு குற்றம் இருக்குது, குறை இருக்குது, தவறு இருக்குன்றதுனால நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுனால அவன் நல்லவன் கிடையாது, அவன் நல்லவனை ஆகிடவும் முடியாது. அப்படி சொன்னால் என்னங்கன்றீங்க? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை சொல்லாத. என்னது? மாம்சத்துக்கு இடம் கூடாத. உன் வாயின் வார்த்தையினால் தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசி மாம்சத்துக்கு இடம் கூடாது. பிரசங்கில் 5ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்படுற இந்த வசனம். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அதனால் நீ பாவத்துக்கு உள்ளாகாதன்னு சொல்கிறாரு. இதுதான் சத்தியம். இதை தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதிலேருந்து இன்னும் சிலர் இருந்து தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. அந்த தூக்கத்திலேருந்து அவங்க எழுந்திருக்கணும். ஒரு தெளிவு பெற்றோலாக நீங்கள் வாழணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை நீ 7 தரம் விழுந்தாலும் உங்களை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவார். இன்றைக்கி சில பேரால் எழுந்திருக்க முடியல. எந்த நிலையிலேருந்து எழுந்திருக்க முடியாமல் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே படுக்கையாகவே இருக்கிறது, நின்ற நிலையிலே இருக்கிறது. உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய விவசாயமாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும், இன்றைக்கு அநேக காரியங்கள் படுத்த நிலை சொல்கிறாங்களே, அப்படியே படுத்த நிலையில் இருக்கிறது போலவே படுக்க வச்சிடுச்சிங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை, விருத்தி இல்லை, வளர்ச்சி இல்லை, மாற்றம் இல்லை. காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். விழுந்தவர்கள் எல்லாம் விழுந்த இடத்துலையே நீங்கள் கிடக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை திரும்ப எழுந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டார் அவர். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நீதிமானாக வாழணும், நீதிமானாக மாறணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்திருக்கீங்க? தூக்கத்தில் விழுந்திருக்கீங்களா? துக்கத்தில் விழுந்திருக்கீங்களா? துயரத்தில் விழுந்திருக்கீங்களா? துன்பத்தில் விழுந்திருக்கீங்களா? கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். உங்களுடைய துயரத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். உங்கள் துக்கத்திலிருந்து உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். துன்பத்திலிருந்து உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னை எழுப்ப வேண்டும், எழுந்திருக்க பண்ண வேண்டும், திரும்ப அந்த நிலையை அடைய வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும் என்று எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? நான் நீதிமானாக மாறணும், நீதிமானாக வாழணும், ஆண்டவர் என்னை நீதிமானாக மாற்றணும் என்று சொல்கிறவங்க பிரைஸ் அல்லாஹ். உங்கள் காரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணுமே, ஆண்டவரே என்னை நீதிமானாக மாற்றுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாக வாழ செய்யுங்க, அந்த குணம் எனக்கு வேணும், சுபாவம் எனக்கு வேணும், தீமைக்கு நான் நன்மையை செய்யணும், யார் எனக்கு தீங்கு செய்தாலும் அவருக்கு நான் நன்மை செய்யக்கூடிய மனசு எனக்கு வேணும், இருதயம் வேணும். நான் யாரை குறித்தும் ஆண்டவரை புறம் சொல்லாமல், குறை சொல்லாமல், தூற்றி திரியாமல், யோசேப்பை போல கர்த்தாவே நான் ரகசியமாக எந்த காரியங்களை வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மற்றவங்களுடைய குறைகளை, தவறுகளை மற்றவரிடத்தில் சொல்லி நான் அவமானப்படுத்தாமல் படிக்கு, யாரையும் அவமானப்படுத்தாமல், மற்றவருடைய மனசை புண்படுத்தாமல், ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணும், இந்த சுபாவம் வேணும், அந்த குணம் வேண்டும், இந்த சிந்தை வேண்டும், அந்த ஆவி வேண்டும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் என்று சொல்கிறவங்க உங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்களேன், கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானது செய்து, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, கர்த்தருடைய ராஜ்யம் போக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கரங்களை கண்ணோக்கி பாரும். நீ கொடுத்த வாக்கு தத்தமாக நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையினாலே நீர் பேசினிருப்பா.
ஒரு பிள்ளைகள் அநேக காரியங்களிலே விழுந்து கிடக்கார் ஐயா, விழுந்து கிடக்கார். கர்த்தர்களை தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. சுவாபங்களிலே, கிரியைகளிலே, செயல்களிலே, ஆவியிலே, அபிஷேகத்தில் ஆண்டவரே நீ தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. தீய பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து ஆண்டவரோட தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தாவே நீதிமானுக்குரிய சுவாபங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, தொல்லையிலிருந்து, தூசியிலிருந்து, தூக்கத்திலிருந்தோம் கர்த்தர் நீர் அவளை எழுந்திருக்க பண்ணுவீராக. கர்த்தர் அவளை எழுந்து நிற்க பண்ணுவீராக. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் எழுந்து நிற்க பண்ணுங்கப்பா. தலை குனிந்து அன்றி நடந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை தலை நிமிர்ந்து நடக்கவும் நிற்கத்தக்கதாக அவளை நீ திரும்பவுமாக எழுந்திருக்க பண்ணுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். வந்த அனைவரையும், ஒப்பு கொடுத்த அனைவரையும், ஜெபித்த அனைவரையும் இது ஆசீர்வதியும். அந்த உன்னத அனுபவங்களுக்குள்ளாக நடத்துங்க. நீதிமானாய் மாற, நீதிமானாய் வாழ சித்தம் செய்ய கிருபை தந்து நடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.